பழைய ஃப்ரெண்ட்ஸ் மோசேவை ஒருவேளை வழியில பார்ப்பாங்க. என்ன மோசே பண்ணிட்டு இருக்கிற? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற. நீ எல்லாம் இருந்த படிச்ச படிப்புக்கு, ஏன்னா வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் அவரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படித்தானே சொல்லுது மோசேயை குறித்து. நீ படிச்ச படிப்புக்கு நம்ம ஊர்லயே உன்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது. இப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறிய, உன் தலையெழுத்தாடா இது. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, உண்மைதான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நான் விட்டது எதுக்காக தெரியுமா? இவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா, அதுக்காக அல்ல. இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. இன்னைக்கு என்ன கிடைக்கிறதுக்காக நான் விடல. ஒரு நாள் வரும், நீங்க எல்லாம் இன்ஜினியர் டாக்டர் பேர் வாங்குவீங்க. ஆனா நான் எப்படி வாங்குவேன் தெரியுமா? சர்வ வல்லவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்குவேன். அவனை மாதிரி உத்தமம் ஒருத்தன் கிடையாது, தேவனை முகமுகமா தரிசிச்ச ஒருத்தன் கிடையாது, அவனை மாதிரி சாந்த குணம் உள்ள ஒருத்தன் கிடையாது. அவனோடு கூட நான் சிநேகிதனை போல பேசுகிறேன். இப்ப கூப்பிட்டு மோசே கேட்பாரு, 120 வயசுல அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, உன் பேர் என்ன? எகிப்துல ஒரு பேர் சொல்லுவாங்க, எகிப்து பேர் ஒண்ணு சொல்லுவாங்க. உன் பேர் எத்தனை பேருக்கு இருக்கும்பா? எனக்கு மட்டும்தான் இருக்கு. உன் பேரை உன் பையனே வைக்கலாம், அவன் பையனுக்கு. உன் பேரை அவன் பையனை அவங்க பையனுக்கே வைக்கல, தாத்தா பேரையே வைக்க மாட்டான். உன் பேரை உன் பேர பிள்ளைக்கே வைக்க மாட்டான். ஆனா யாருனே முன்ன பின்ன தெரியாதவன், உலகத்தின் மூலையில இருக்கிறவன் என் பேரை வச்சுக்கிட்டு இருக்கான் மோசேன்னு. ஏன் வச்சான்னு தெரியுமா? அன்னைக்கு நான் விட்டேன் அதை. உங்க பேரு என் பேரையும் பூமியில எவன் வைக்கிறான்றது முக்கியம் இல்ல, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்துல புதிய எருசலேம்ல எழுதப்பட்ட மாதிரி நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குதான். இயேசு சொல்றாரு, உன் நாமத்தை பிதாவுக்கு முன்பாக நான் சொல்லுவேன். நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள போகிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய மேன்மை. உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்துக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கு.